Okay, pa. See here, nominalization. The term nominalization refers to the process of producing a noun from another part of speech by adding a derivational affix. So what is nominalization? Nominalization na ஒரு சில எழுத்துக்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய வேர்பு அட்ஜெக்டிவோட சில எழுத்துக்களை சேர்த்து அது அப்படியே என்னவாகுது ஒரு நவுன் பெயர் சொல்ல மாத்துறது. ஆக்சுவலா நவுன்னா என்னது பெயர் சொல், வேர்ப்னா என்னது ஆக்ஷன் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்னா என்னது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது. இதைத்தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். சப்ஜெக்ட் வேற, வேர்ப் வேற, அட்ஜெக்டிவ் வேற. ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயே ஒரு வேர்போட ஒரு சில வேர்ட்ஸை சேர்த்து அதை அப்படியே நவுனா மாத்துறதுக்கு பேரு தான் நாமினலைசேஷன் சொல்றது. எக்ஸாம்பிள், here a grammatical expression is turned into a noun phrase when we nominalize a sentence. For example, அதாவது ஒரு சில வேர்டோட ஒரு வேர்டு சேர்க்கும் போது அது நவுன் ஃப்ரேஸா மாறிடுது. A. After 1885, trade with Europe grew. In here, grew is the verb. இந்த இடத்துல grewன்றது ஒரு verb. After 1885, there was a growth in trade with Europe. In here, growth is the noun. இந்த இடத்துல growthன்றது noun-ஆ இருக்கு. மேல இடத்துல grew, but இந்த இடத்துல growthன்றது noun. But meaning is same. A, sentence A and sentence B also same meaning. In sentence B, we have used the word growth, which is the noun form of the verb grow, by adding the suffix th. So grew ஓட அந்த E ஓவா மாத்திட்டு th இந்த word suffix சேர்த்திருக்காங்க. சேர்க்கும் போது அந்த verb ஆட்டோமேட்டிக்கா நவுனா மாறிடுது. Nominalization can be done in 3 different ways. அது வந்து 3 விதமா மாறப்படுது. First one, we can add suffixes like meant, son, son, ness, asan, ity, al to verbs and adjectives. இது எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும்பா. நமக்கு இந்த இடத்துல சில கன்ஃபியூஷன்கள் வரும். வேர்பு நவுனு அதை வந்து செப்பரேட் பண்றதுல டவுட் வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா which is the verb, which is a noun, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வேர்டை பார்க்கும்போது அதை நவுனுன்னே நினைச்சிட்டு இருக்கோம், பட் அது வேர்பா இருக்கும். அதுதான் நான் ஃபைனைட் வேர்ப்ல நம்ம பார்ப்போம். பட் இங்க வந்து வேர்பா இருக்கிறது நவுனாக மாறி இருக்கும் ஒரு சில எழுத்துக்கள் சேர்க்கும் போது. admire, admiration, arrive, admire is a verb, admiration noun, arrive, arrival, careless, carelessness, fail, failure, failன்றது verb, failure noun, include, inclusion, intense, intensity, punish, punishment. Second one, some words are turned into nouns without any adding suffix. சில வேர்ட்ஸ் வந்து எந்த ஒரு சஃபிக்ஸோ அஃபிக்ஸோ சேர்க்காம அப்படியே வந்து இடையில, அதாவது சேர்க்காம லெட்டர்ஸை மாத்தி, சில லெட்டர்ஸை மாத்துறனால வேர்பு ஆட்டோமேட்டிக்கா நவுனா மாறிடும். அது பாருங்க, bleed, blood, loss, loss, prove, proof, sell, sale, sellன்றது விக்கிறது, சேல்ன்றது நவுன். ஸ்பீக், ஸ்பீச், பாருங்க ஸ்பீக்ன்றது verb, ஸ்பீச்ன்றது நவுன். இந்த டிஃபரன்சியேஷன் உனக்கு தெரியணும். Some words do not undergo any change when they are used as nouns. சில வேர்ட்ஸ் எந்த சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும், பட் அது வந்து அந்த சென்டென்ஸ்ல ஒரு நவுனா மாறும். Examples, attempt, attempt, change, change, control, control, desire, desire, escape, escape. Write the noun forms of the following words.
இங்க இருக்க வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நவுன் ஃபார்ம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் பியூட்டிஃபுல்? பியூட்டிஃபுல்க்கு என்னப்பா நவுன் ஃபார்ம்ஸ் வரும்? பியூட்டி பக்கத்துல எழுதிக்கோங்க. பியூட்டிஃபுல்க்கு நவுன் ஃபார்ம்ஸ் பியூட்டி, BEAUTY. பிரீத்துக்கு பிரீத், BREATH. இ மட்டும் எடுத்துடணும். பிரெத், BREATH மட்டும். என்டருக்கு என்ட்ரி. மை ஃப்ரெண்ட் என்டர் இன்டு த கிளாஸ் ரூம். என்டர் அந்த இடத்துல அது வந்து verb. You must give entry fees for the circus. Entry fees, that is the noun. இந்த இடத்துல entryன்றது noun. So enterக்கு noun form entry. Know, knowledge. Knowனா தெரியும், knowledgeனா அறிவு, noun. Deafen, deaf. Deafen, deaf மட்டும் en வராது. Jealous, zeal. Jealousக்கு zeal, GEAL மட்டும் வரும். Familiar, familiarity. Familiar, familiarity. Accept, acceptance. Dangerous, danger. Dangerous, danger. Second one, another example they are given. We have learned how we derive noun forms from verbs and adjectives. Now let us transform complete sentences by converting verbs and adjectives into nouns. இப்போ கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த சென்டென்ஸவே வேர்பா அட்ஜெக்டிவாவோ இல்லைதான் என்னது நவுனாவோ மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. We nominalize them without changing the meaning of the given sentences. நம்ம என்னது மீனிங், சென்டென்ஸோட மீனிங் மாறக்கூடாது. அதுக்கு நாமினலா ஒரு வேர்டு நம்ம வந்து வேர்ப நவுனாவோ அட்ஜெக்டிவாவோ மாற்றுறோம். He decided to turn down her request. Decided verb. He ன்றது subject, decided ன்றது verb. He made a decision to turn down her request. அவன் வந்து ஒரு டெசிஷனை எடுத்தான், turn her request. So here decision is a noun. மேடுன்ற ஒரு verb சேர்த்திருக்காங்க பாருங்க. Extra verb made அப்படின்ற verb சேர்த்திருக்காங்க. He made a decision to turn down her request. Second one, the team members reviewed the matter. The team members reviewed the matter. Reviewனா மேற்பார்வையிடுறது verb. It helps them solve the problem. அந்த ப்ராப்ளத்தை அந்த விஷயத்தை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். The review of the matter. செகண்ட் பாரு, அப்படியே அந்த ரிவ்யூடுன்ற வேர்பை நவுனா மாற்றிருக்காங்க. The review of the matter by the team members help them solve the problem. இந்த மேட்டரோட ரிவ்யூ டீம் மெம்பர்ஸால் செய்யப்பட்ட அந்த விஷயத்தினுடைய ரிவ்யூ வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணது. Complete the following sentences using the noun form of the words given in brackets. The boy had to give a proper dash explain for being late. Proper explain என்ன வரும் இங்க answer? Explanation. ESPLANATION. Explanation. Then second one, they could make dash about the future. Prediction. Predictionன்றதோட ION சேர்த்து prediction. Prediction. You write the answer near itself. At one point in life, he had no dash but to trust his friend. Choice. Choose ka. Answer. என்ன பண்ண நவுனா மாத்தும் போது choice. No choice. The monuments are to be preserved because of the historical significance. Significant significance மாத்தணும். CE வரும். T க்கு பதிலா CE. It is very difficult to walk with so many distractions. So many distractions. Distractionன்றது verb. இந்த இடத்துல நம்ம noun தான் போடணும். So distractions. GISTRACTION.
D-I-S-T-R-A-C-T-I-O-N-S, distraction. Rewrite the sentences nominalizing the underlined words. The first one has been done for you. Students work diligently to score well in exams. Students work with diligence. Diligentlyன்றதை எப்படி மாத்திருக்காங்க? With diligence to score well in exams. First one, we succeeded in our attempt. We succeeded in our attempt. What is the answer here? We got success in our attempt. Students, you hear the answer now, then you remind the answer. Afterwards, you write it in the book. We succeeded in our attempt. We got success. Succeeded என்றது என்னவா மாறும்? Got success. Nalini leads a happy life. Nalini has happiness in her life. Nalini has happiness in her life. இந்த happyன்றது என்னவா மாறுது? Happiness. Nouna மாறுது. She failed and it disappointed her. Her failure gave her disappointment. பாருங்க, failedன்ற நவுனையும் ஃபெயிலியர்னு நவுனா மாத்திடுறாங்க. சாரி, ஃபெயில்டுன்ற வேர்பை ஃபெயிலியர்ன்ற நவுனா மாத்திடுறாங்க. தென் disappointed அப்படின்றத disappointment அப்படின்னு மாத்திடுறாங்க. How can you write the answer here? Her failure gave her disappointment. Fourth one, India became an independent country in the year 1947. Independent அப்படின்றது எப்படி மாறுது? Independence. India got independence in the year 1947. You can look at here. The sentence meaning is not changing. Meanings மாறவே மாறாது, same meaning தான். But noun verb மட்டும் alternative மாறி இருக்கு. Fifth one, the child resembles her father. The child resembles யாரு? அவங்க அப்பா மாதிரி இருக்கு. The child has a resemblance to her father. Child னுடைய appear யார் மாதிரி இருக்கு? அவங்க அப்பா மாதிரி இருக்கு. So the child has a resemblance. Has the verb says auxiliary verb. The child has a resemblance to her father. Resemblance, R-E-S-E-M-B-L-A-N-C-E. J. Combine the pairs of sentences given below into a single sentence using the noun form of the highlighted words. He is an honest person. ரெண்டு pair of sentenceையும் சேர்த்து என்ன செய்யறாங்க? ஒரு highlighted words மாத்தி single sentence மாற்றணும். ரெண்டுமே செப்பரேட் சென்டென்சஸ். இந்த செப்பரேட் சென்டென்ஸை ஒரு நவுனை யூஸ் பண்ணி நம்ம இந்த நாமினலைஸ் பண்ண மாதிரி பண்ணி ஒரே சிங்கிள் சென்டென்ஸா கொண்டு வரலாம். He is an honest person. Everyone likes him. ஒரு honest person, எல்லாரும் அவரை விரும்புறாங்க. So everyone likes him. செகண்ட் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். Everyone likes him for his honesty. For his honesty. First one answer. Everyone likes him for his honesty. For என்ற அந்த conjunction word சேர்க்கிறோம். For his honesty. Honestன்றது honesty மாறுது. Satya gave an explanation. The police wanted her to prove it. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Proveன்றதுக்கு noun என்னது? Proof. So how can you write the answer? Though Satya gave an explanation, full stop எடுத்துட்டு comma போட்டணும். The police, the T capital small letter மாத்திரணும். The police wanted the proof. Police wanted the proof. Though Satya gave an explanation, அவ வந்து நாங்க கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம், போலீஸ் அவட்ட இருந்து ப்ரூஃப் கேட்டாங்க. He speaks well. It attracts all. நல்லா பேசினா அது எல்லாத்தையும் என்னது? அட்ராக்ட் பண்ணுது. What is the answer? His speech. அவனுடைய பேச்சு. Noun.
His speech. Speechன்றது speech மாறிடும். S-P-E-E-C-H. His speech is an attraction to all. Attracts அப்படின்றது attraction மாறிடுது. Attraction to all. His speech is an attraction of all. Next page. Suresh is always punctual and a regular. It has earned him good job. எப்பவுமே இது பஞ்சுவலாகவும் இருப்பான், ரெகுலராகவும் இருப்பான். அதனால அவனால குட் ஜாப், நல்ல ஜாப் கிடைக்க முடிஞ்சு, earn பண்ண முடிஞ்சது. ஆன்சர் பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவல்ன்றது பஞ்சுவாலிட்டி, ITY சேர்க்கிறோம். Punctuality and regularity of Suresh have earned him a good job. Punctuality and regularity of Suresh have earned him a good job. Fifth one, the policeman arrived quickly. It made us happy. The quick arrival. Arrived என்றது arrivalனு மாறியது. The quick. Quickly வந்து quick-ஆ மாறுதுப்பா. Quick arrivalனு போட்டாதான் அது noun-ஆ இருக்கும். The quick arrival of the policeman made us happy. Say, complete the sentences in the paragraph using the appropriate form of words given in brackets. My sister wanted to go to Mumbai last week. She made a decide. Decide க்கு என்னப்பா noun வரும்? Decision. 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 To buy a ticket at once. As reserve. அதுக்கு noun reservation. TION சேர்க்கணும். As reservation could be done online, she gave preference. Preferன்றது எப்படி மாறும்? Preference. ENCE. Preference. To book a ticket that way. First, she collected information. Informன்றது information. She collected information about the arrival. Arrival என்னவா மாறும்? Arrival. Arrival and departure. கிளம்பும் இடம், சேரும் இடம். Arrival and departure of trains and airplanes. Arrival மாறும். A few days later, second one. A few days later, Andreas was captured by his master. He had to suffer all kinds of punishment. Punishment. At last, he was thrown to a lion, which was in great hunger. Hungry noun form hunger. It had been kept in an enclosure. 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 Enclosure, and had not been fed for several days. Had not been fed for several days. His friends stood there with tearful. Tearன்றது எப்படி மாறும்? Tearful. Tearful eyes. FULL. Tearful eyes as the lion rushed towards him. The lion stopped near him and stood for a while, looking at him. LOOKING. Looking at him. Then it lay down by his side like a pet dog. Obviously. Obvious எப்படி மாறும்? Obviously. 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 The lion recognized Andreas and the help. The help க்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். The help he had given it. Next one, phrases and classes. You know very well phrases. What is phrases? A group of words given additional information for the sentence. அதுதான் phrases ன்னு சொல்லுவோம். What is classes? When a sentence have a subject and a verb, it is class. When it gives the complete meaning, it is main class.
When it not gives complete meaning, it is subordinate class. Finite and non-finite verb. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். Words which denote an action are known as verbs. Words எது வந்து நமக்கு action தெளிவா கொடுக்குதோ அது வந்து verb. We classify verbs into two types. அது நம்ம second unit third unit பார்த்திருக்கோம்ப்பா. Non-finite verb, gerund infinitive, past participle பார்த்திருப்போம்ல, அதான் non-finite verb. We classify verbs into two types. They are finite verb. Finite verb na enadhu? The verb changes according to the tense and the numbers. Tense பொறுத்தும், அதாவது காலத்தை பொறுத்தும், எண்ணிக்கையை பொறுத்தும், சப்ஜெக்டை பொறுத்தும் மாறும். My brother goes to temple daily. We have already finished the project. பாருங்க, அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அங்க verb சேஞ்ச் ஆயிடும். The words printed in bold letters are finite verbs. Finite verbs indicate the tense and the time of actions. இதை அண்டர்லைன் பண்ணிக்கப்பா. Finite verb எப்பயுமே tense-ஐயும் time of actions-ஐயும் சொல்லும். Finite verbs undergo a change as and when the subject, number of persons or changes. Number of persons, subject, plural இதை பொறுத்து மாறும். Non-finite verb. Non-finite verbs do not indicate the tense and time of actions. Non-finite verb tense-ஐயோ இல்ல காலத்தையோ நம்பர்ஸையோ மீன் பண்ணி சொல்லாது. Non-finite verbs do not change even when the subject changes. Subject change ஆனா கூட non-finite verb change ஆகாது. There are three kinds of non-finite verbs. An infinitive, 2 plus verb. A gerund, verb plus ing. Infinitive na enadhu? 2 போட்டு verb போட்டா infinitive. Gerund na verb போட்டு ing. A participle. Example, my son likes to watch cricket matches. Infinitive. இதுல வந்து to watch ன்றது infinitive. 2 போட்டு verb வரனால infinitive. Playing chess is my hobby. இங்கேயும் பாருங்கப்பா, எல்லாமே verb மாதிரி தெரியும், but it act as a noun. இதுவும் noun-ஆவும் adjective-ஆவும் act பண்ணும் அந்த சென்டென்ஸுக்கு. Playing chess is my hobby. இங்க playing chess-ன்றது ஒரு noun. இது வந்து gerund. Driven out of the kingdom, the king hid himself in a forest. Driven is an participle. The next page. Phrase. Example 1. An intelligent boy. A costly penile. Phrases means, what is the meaning? Group of words given the extra information. நிறைய information அதிகமா சொன்னா finite verb இல்லாத சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க. Phrase is an not has a phrase not has a finite verb. Phraseல கண்டிப்பா finite verb இருக்காது. An intelligent boy, a costly pen, an interesting story. The above group of words are known as phrases. It doesn't contain a finite verb. இந்த இடத்துல finite verb கிடையாது. A phrase is a group of words without a finite verb. Class. A boy who is intelligent, a pen which is costly, a story which is interesting. கண்டிப்பா இங்க வந்து verb இருக்கும். Finite verb இருந்தா அது class. இங்க is எல்லாமே வந்து verb, auxiliary verb. A group of words given above are classes. What is class? A class is a group of words which consists of a finite verb. Class ன்றது என்னது? Group of words consist அதாவது finite verb இருக்கக்கூடிய ஒரு sentence தான் class ன்னு சொல்லுவோம். More example, having completed the work, the boy went out to play. The underlined part of the sentence doesn't contain a finite verb. Having completed the work ன்றதுல ஒரு finite verb கிடையாது. This group of words is a phrase. இதை தான் நம்ம இந்த சென்டென்ஸ்ல phrase ன்னு சொல்லலாம். Example, next example. After the boy had completed the work,
he went out to play. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஆன பிறகு அவன் விளையாட போனான். அண்டர்லைன் வேர்ட்ஸ், அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ்ல ஃபைனைட் வேர்பு இருக்கு. ஸோ இட் இஸ் அன் கிளாஸ். ஃபைனைட் வேர்பு இருக்கனால the underlined part of the sentence contains a finite verb. Hence, we call it a class. Kinds of phrases. We have 3 kinds of phrases according to their functions and in sentences. Phrase-லே பாருங்க 3 விதமான phrase இருக்கு. எப்படி கிளாஸ்ல வந்து மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்ன்னு பார்க்கிறோமோ அதே போல phrases-லையுமே 3 விதமான phrases இருக்கு. Adjective phrase. It is a group of words that does the work of an adjective. It describes the noun. ஒரு noun describe பண்ணா அது adjective phrase. We bought chairs made of wood for our auditorium. நாங்க chair made of woodன்றது அந்த wood-ஆல செய்யப்பட்டது அந்த adjective. noun describe பண்றனால this is adjective phrase. Adverb phrase. It is a phrase which functions as an adverb. This phrase supplies some information about the action. இந்த word வந்து action verb வந்து நிறைய வந்து அதை describe பண்ணும். When the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. Patient ரொம்ப வேகமா emergency ward போகும்போது டாக்டர்ஸ் ரொம்ப ஹரிபரியா போனாங்கன்னு அர்த்தம். noun phrase. இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்ல இருக்கிறது நான் வேகமாக போனாங்கன்னு சொன்னனால இது ஒரு adverb phrase. நெக்ஸ்ட் a boy of class. This is phrase which acts as a noun. A boy of class 10th became the house captain. A boy of class 10th is a noun phrase. Next exercise. Identify the phrases in the following sentences and classify them as adjective, adverb or noun phrase. கீழ இருக்க சென்டென்ஸ்ல phrases எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல எதெல்லாம் வந்து adjective phrase, noun phrase, adverb phrase அப்படின்றத நீங்க அண்டர்லைன் பண்ணணும். just you can underline and write it. The girl in blue saree is my sister. Answer நோட் பண்ணா நோட் பண்ணிக்கங்க. in blue saree adjective phrase. Kohli hopes to win the trophy. To win the trophy. Noun phrase. Trophyன்றத இங்க noun வந்து describe பண்ணனா noun phrase. The train holds at every junction. At every junction. Adverb phrase. Train நிப்பத பத்தி சொல்றனால இது adverb phrase. I have never seen such a picture. Noun phrase. noun வச்சு சொல்றனால it is noun. இந்த இடத்துல noun வச்சு சொல்றனால noun phrase. She walked in an enthusiastic manner. எப்படி அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க? enthusiastic. adverb phrase. Answer is adverb phrase. Put one answer adverb phrase. Adverb phrase. Kinds of classes. Adverb class. It modifies a verb, that is, it tells something about the action. This class gives details about the action. Adverb class அப்படின்ற classes-ல இப்ப define பண்றாங்க. Sentence. Class means 10 sentences. Example, the students were sitting quietly in the classroom until the teacher arrived. The highlighted part of the sentence, until the teacher arrived, அங்க highlight பண்ணிருக்காங்க. Speaks about the time of the action. So the time of the action சொல்றனால இது adverb class. adverbனால என்னது? காலத்தை குறிப்பதை தான் adverb அப்படின்னு சொல்லுவோம். noun class. This class functions as a noun. இந்த இடத்துல வந்து class வந்து ஒரு noun-ஆ function ஆகும். Whoever wins the contest will get a prize. The highlighted portion acts as a noun. இந்த இடத்துல whoever wins the contest அப்படின்றது noun. noun சொல்றனால இந்த sentence noun class. subject-ம் இருக்கு, verb-ம் இருக்கு. adjective class. It acts as an adjective and describes a noun. இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு adjective-ஆவும் work ஆகும் and இது வந்து ஒரு noun-ஐ describe பண்ணும். Example, I went to that place where I was born.
The highlighted words describe the place. நான் வந்து அந்த பிளேஸ் போனா எங்க நான் பிறந்தேனோ அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்றனால adjective class. Identify the classes and classify them accordingly. இதுலயும் classes identify பண்ணி எந்த கிளாஸ்ன்றத ஆன்சர் பண்ணணும். Ram bought a pen that doesn't write well. Adjective class. இந்த இடத்துல இந்த பேனாவை டிஸ்கிரைப் பண்ணனால adjective class. எழுதிக்கங்க அப்ப ஆன்சர். Come back as soon as possible. As soon as possible நாலே adverb phrase. Adverb phrase. Most of her friends whom she had invited. Underline pan. Whom she had invited. Noun class. யாரை அவள் இன்வைட் பண்ணனாலோ noun class. My brother visits my father whenever he comes to Chennai. This is whenever he comes to Chennai. Underline பண்ணிக்கோ. Whenever he comes to Chennai, adverb class. Then fifth one. Call me in case there is an emergency. Call me in case there is an emergency. Call me நாலே அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதி எக்ஸ்ட்ராவா அந்த சென்டென்ஸை டிஸ்கிரைப் பண்றாங்க. In case there is an emergency, adverb class. Until the sun sets, the old woman cannot step out of her house. Until the sun sets, adverb class. Until the sun sets, adverb class. Where I go, noun class. Where I go, noun class. Wherever you want, adverb class. Wherever you want, adverb class. Okay. I think you have written the answer in your book. உன்னோட புக்ல ஆன்சர் பண்ணிருப்பீங்க. பட் இது வந்து அப்படியே உனக்கு வீடியோவை அனுப்புறனால கிளாஸ் கவனிக்காதவனுக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக ஆன்சர்ஸோட நான் அந்த பேஜஸும் இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நான் அனுப்புறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இதை ஸ்டாப் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதை பாயிண்ட்ஸ் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை ரீட் பண்ணிட்டேன்னா இன்னும் உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது எல்லாமே எப்போ உனக்கு நல்லா புரியும்னா நியூஸ் பேப்பர் எடுத்து இதெல்லாம் எப்படி இப்ப நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, இது கிளாஸா ஃப்ரேஸான்னு கண்டுபிடி, எந்த விதத்துல வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கல்ல. இதே போல நீ நியூஸ் பேப்பரோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆர்டிகிள்ஸ்ல மார்க் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சிடும். அப்புறமேல் தான் நீயா உன்னால சென்டென்ஸ் ஓனா கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. You can stop the video and can understand the answer. Answer இன்னொருக்க நல்லா புரிஞ்சுக்கலாம். You can write the answer also. நோட்லயும் ஆன்சர் எழுதிக்கலாம். See here. One. Next. Here. சிங்கிள் சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா மாத்துறது. இதெல்லாம் நல்லா ஸ்டாப் பண்ணி பாத்துக்கப்பா. சிங்கிள் சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா மாத்துறது. தென் பேராகிராஃப்ல எழுதுறது. ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ். ஃப்ரேசஸ் கிளாஸஸ்க்கு அழகா இங்க டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். இதுவும் ஃப்ரேஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ், தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புக்ல இருக்கிறதே தான், புக்ல இருக்க எக்ஸசைஸே தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தென் கிளாஸ் அட்டன் பண்ணாதவனும் இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஹியர் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், புக் எக்ஸசைஸ். திஸ் எவ்ரிதிங் இன் யுவர் புக். புக்ல இருக்கிறதான் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. ஹியர் then book exercise, phrase define பண்றது. அடுத்தது classes. last exercise பார்த்தோம்ல, அது வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Tom bought a pen that doesn't write well. Okay, did you understand?